நானும் சோஷியல் மீடியாவில் பார்த்தேன். ரொம்ப நகைப்புக்குரியதாக இருந்துச்சு. எப்படி இருந்த ஒரு இயக்கம், இன்றைக்கி மத்தியில் ஆட்சியில் இருந்த இயக்கம், தமிழ்நாட்டில் ஒரு மிக முக்கியமான ஒரு அரசியல் இயக்கமாக இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கட்சித் தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள்தான் என்பதை உச்சநீதிமன்றம் உறுதி செய்திருக்கிறது, தேர்தல் ஆணையம் உறுதி செய்திருக்கிறது. ஆனால் இன்றைக்கு ஒரு போராட்டம் நடத்துகிறோம் என்ற ஒரு என்ன சொல்வது, அந்த வார்த்தையை சொல்வதற்கு எனக்கு வருத்தமாக இருக்கிறது. மருத்துவர் ஐயா அவர்களுடைய இந்த தற்பொழுது இருக்கக்கூடிய அவர் வயதை, அவருடைய முதுமையை பயன்படுத்தி கொண்டு அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கெல்லாம் உரிய பாடத்தை நாங்கள் புகட்டுவோம். வட மாநிலத்தில் சேர்ந்தவங்க, அவங்களுக்கு ஐயாவினுடைய முகமுடியை போட்டு அங்கே நிற்க வச்சு அவனை போய் கேட்டிங்கன்னா எந்த கட்சிக்குன்னு சொல்ல தெரியல, என்ன போராட்டம்னு சொல்ல தெரியல, எந்த மாநிலம்னு சொல்ல தெரியல. இதெல்லாம் பார்ப்பதற்கு நகைப்பாக இருக்கிறது. எல்லோரும் இன்றைக்கி நகையாடுகிறார்கள். எனவே அங்கே ஒரு 50 பேரை வச்சுக்கிட்டு, ஒரு 75 பேரை வச்சுக்கிட்டு நாங்கள் டெல்லியில் போய் போராட்டம் பண்ணோம் அப்படின்னு சொல்லி, இதெல்லாம் ஐயாவை அவமதிக்கக்கூடிய செயல். அவங்க சொல்கிறாங்க, மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தலைமையில் நாங்கள் இயங்கக்கூடிய நாங்கள் எல்லாம் மருத்துவர் ஐயா அவருடைய நோக்கத்தை, லட்சியத்தை, அவருடைய பெருமையை, அவருடைய கௌரவத்தை ஓங்கி ஒழிக்கக்கூடிய செயல்கள், அவருடைய புகழை பரப்ப வேண்டும் என்று விரும்பக்கூடியவர்கள் நாங்கள். ஆனால் மருத்துவர் ஐயாவோடு நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு அவருக்கு களங்கம் ஏற்படுத்தக்கூடிய, அவருடைய புகழுக்கு சிறுமை சேர்க்கக்கூடிய வேலையை தான் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். பாட்டாளி மக்கள் கட்சி என்பது மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தலைமையில் முழுமையாக 100% கட்சி எங்களோடு இருக்கிறது. 100% கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சியை அன்புமணி அவர்களால் தான் நடத்த முடியும் என்பது ஒட்டுமொத்த தமிழக மக்களும் நம்புகிறார்கள். வரக்கூடிய தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மாம்பழம் சின்னத்தில் போட்டியிடும். அதில் எந்த விதமான இடையூறும் தடையும் இருக்க போவதில்லை. டெல்லி நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் என்ன சார்? நான் அதை தெளிவுபடுத்திட்டேன். அதில் ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, டெல்லி உயர்நீதிமன்றத்தில் அந்த வழக்கு வந்துச்சு. நான் அப்போ கூட டெல்லியில் இதை பற்றி பேசினேன். வழக்கை நடத்திவிட்டு வெளியே வருவதற்குள்ளாக முன்னாள் தலைவர் ஜி.கே. மணி அவர்கள் அவசரமாக ஓடி சென்று வெற்றி 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 என்று போய் ஒரு ஊடகத்தில் பார்த்து பேசுகிறார். அவர் வெற்றி வெற்றின்னு சொல்கிறது என்னென்னா, 2 பேருமே சின்னத்தை பயன்படுத்தக்கூடாது, கட்சி யாருக்குமே இல்லை, தேர்தல் ஆணையம் சொல்லிவிட்டது. கட்சி 2 பேருக்குமே இல்லைன்னு சொல்கிறது வெற்றியா? மாம்பழம் சின்னத்தை தேர்தலில் பயன்படுத்தக்கூடாதுன்னு நாங்கள் சொல்லுவோம் அப்படின்னு தேர்தல் ஆணையம் சொன்னதாக சொல்கிறீங்களா? அது வெற்றியா? அப்படி சொன்னார்களா? வழக்கு என்னன்னா, தேர்தல் ஆணையம் அன்புமணி ராமதாசனுடைய பதவிக்காலத்தை ஆகஸ்ட் மாதம் 2026 வரை நீட்டித்து அங்கீகாரம் வழங்கி கடிதம் கொடுத்தது. அந்த கடிதத்தை ரத்து செய்ய வேண்டும் என்றுதான் உயர்நீதிமன்றத்தில் டெல்லியில் அந்த வழக்கை தொடுத்தார்கள். அந்த கடிதத்தை ரத்து செய்ய முடியாது என்று நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. அவருடைய வாதம் என்னவென்று சொன்னால், இவருடைய பதவிக்காலம் முடிந்துவிட்டது, 2025 மே மாதத்துடன் முடிந்துவிட்டது, அதற்கு பிறகு அவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பதவியில் தொடர முடியாது என்பதுதான் அவருடைய வாதம். அந்த வாதம் உயர்நீதிமன்றத்தில் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கு வருகின்ற பொழுது மாம்பழம் சின்னம் பயன்படுத்துவது தொடர்பான வாதமே அங்கே எழவில்லை. தேர்தல் ஆணையத்தில் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் பொதுவாக ஒரு கட்சியில் குழப்பம் ஏற்பட்டால் நாங்கள் அந்த சின்னத்தை ஒதுக்குவது தொடர்பாக முடிவெடுப்போம் என்று சொன்னார்கள். ஆனால் எங்களை பொறுத்தவரையில், எங்களுக்கு தமிழ்நாட்டிலும் புதுச்சேரியிலும் 2026 தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி போட்டியிடுவதற்கு எங்களுக்கு மாம்பழம் சின்னம் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின் அடிப்படையில் கொடுக்கப்பட்டு விட்டது, தற்பொழுதே எங்களிடம் இருக்கிறது. எனவே இதையெல்லாம் புரிந்து கொள்ளாமல் அவர்கள் சொல்கிறார்கள். எனவே உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு என்பது அவர்களுடைய கோரிக்கையை நிராகரித்திருக்கிறது. அன்புமணியினுடைய பதவிக்காலம் 2026 வரை செல்லும் என்பதை நீதிமன்றம் உறுதி செய்திருக்கிறது.